ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக், எள்ளு அடை. இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோடைய கணக்கு எப்படின்னா 4க்கு 1 தான். ஸோ ஒரு கப்பில் 4 கப்பு எடுத்திருக்கேன் நான். மெஷர்மெண்ட் பாருங்கள், இந்த கப்பில் தான் 4 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதில் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். உப்பு, கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எள்ளு, கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க நீங்கள். கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது மிக்சியில் நம்ம பொட்டுக்கடலையை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக பவுடராக அதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பதத்தில் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மிக்சிலே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. இப்போ அதே மிக்சிலே பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து அதையுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்குமே தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே ட்ரையாக தான் நீங்கள் அரைக்கணும். நம்ம மிளகு எடுத்து வச்சுருக்க மிளகு நல்லா இந்த மாதிரி நுணுக்கி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை இதில் வறுத்து எடுக்கலாம். கடையில் வாங்கின பச்சரிசினாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்த பச்சரிசி நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் பரவாயில்ல. இது எப்படி வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சூடு ஏற்றி வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா சூடாகிடுச்சு, கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்போது இதை நான் சலித்து எடுத்துக்கிறேன். வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இதை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் நம்ம எடுத்து வச்சுருக்கதையும் இதே மாதிரி சலிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா சூப்பராக சலித்து வச்சிட்டோம். இப்போ அதே ஒரு பேனில் அரிசி 1க்கு 4 எடுத்த மாதிரி தண்ணி நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நிறையா ஊற்ற வேண்டாம். நான் 4 கப்பு அரிசி போட்டதுனால 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கதை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு எல்லாமே அப்போ தான் நல்லா கரையும் உங்களுக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம தண்ணியில் ஆட் பண்ணுறோம். தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஸ்லோவாக தான் வைக்கணும். நீங்கள் வைக்கும்போதே ரொம்ப ஸ்பீடாக வச்சு தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கக்கூடாது. இதோட பக்குவமே தண்ணி மெதுவாக ஸ்லோவாக வச்சு தான் நீங்கள் அதை ரெடி பண்ணணும். பாருங்கள், மிளகு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகையுமே இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் பட்டர் நீங்கள் போட்டால் போதும், நிறையா போடாதீங்க. பட்டர் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது உதிர்ந்து வந்துடும். அதனால் ரொம்பவே கம்மியாக, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக, அந்த கிரிப்சினஸ்க்காக ரொம்ப கம்மியாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சலித்து வச்சுருக்க அரிசி மாவையும் பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா ரொம்ப சூடாகலை, பட் ஓரளவு கொஞ்சம் சூடாகிடுச்சு. ஸோ நல்லா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூடாக தண்ணி இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் எல்லாத்தோடையும் அது நல்லா மர்ஜ் ஆகும். பாருங்கள், இது நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை இதில் சேர்க்குறோம். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளு சேர்க்குறோம். கருப்பு எள்ளு போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும்.
அதனால் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா எல்லாத்தோடையும் சூடாக இருக்கும்போதே எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அது நல்லா கலந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போது இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இதை வந்து ஓப்பன் பண்ண வேணாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அந்த மூடி வச்சுட்டு இருக்கும்போதே இது கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நான் தண்ணி இந்த டைமில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை தண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க, சுடு தண்ணி தான் ஊற்றணும்னு இல்லை. பச்சை தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக. நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன சைஸில் நான் பால்ஸ் எடுத்திருக்கேன். கையில் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி எண்ணெய் இல்லாட்டி பட்டர் நெய் ஏதாவது இருந்துச்சுன்னா தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் தான் மாவு எடுத்தேன், பட் பாருங்களேன் எவ்வளோ வந்துருச்சுன்ட்டு. இதுவே எனக்கு ஒரு 30 to 35 உருண்டையாவது இருக்கும் இதில் எனக்கு. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ரவுண்டாக தேய்ச்சி எடுக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சோன்னா அது கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, எண்ணெய் தடவிட்டு அது மேலே ஒரு பேப்பர் வச்சு வீட்டில் ஏதாவது ஒரு மூடி இருக்கும், அந்த மூடியை வச்சு நீங்கள் நல்லா அப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா ஒரே லெவலில் ஈவனாக வர மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள், ஒட்டாமல் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரே ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பூரிக்கட்டை இருந்துச்சுன்னா நம்ம அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூரிக்கட்டை இல்லாதவங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லா சைடுமே ஒரே மாதிரி வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக இருக்கணும். இது வந்து எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பேப்பரில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், எல்லாமே நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். அதை இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு நான் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அது வந்து கொஞ்சம் தாராளமாக வேகும். எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், போட்ட உடனே இப்படி உப்பிட்டு வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க எள்ளடையை இதில் நம்ம போட்டு எடுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அடுப்பு வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கணும். கேஸ் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. நீங்கள் அப்படி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாயிரும். ஒரு 2 டேஸ்க்கு மேலேயே இது ரொம்ப கருத்துடும், அது நல்லாவே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஸ்லோவில் தான் நீங்கள் வைக்கணும். எண்ணெய் காய வைக்கும்போது கூட ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சு தான் நீங்கள் எண்ணெயை காய வைக்கணும். ஃபுல்லாக வச்சு நீங்கள் எண்ணெயை காய வைக்கக்கூடாது. ரொம்ப மெதுவாக, இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்கள், நீங்கள் 2 கூட போட்டு எடுக்கலாம், இல்லை ஒரு எள்ளடையாக கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். நான் ஒன்றா தான் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரியாமல் வந்துச்சு அப்படின்னா தான் அது உங்களுக்கு பக்குவம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், கலர் மாறுது. இப்போ கலர் மாறினதுக்கப்புறமா அந்த பொரியிறது அடங்கியிருக்கு பாருங்களேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த டைமில் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு கிரிப்ஸியாக வந்துடும் உங்களுக்கு.
இப்போ இது நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுக்கிறதுனால அது ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் உடையாமல் நமக்கு வருது. 2 சைடுமே ஒரு நிமிஷம் கண்டிப்பாக டைம் எடுக்கும் தான். ஏன்னா நம்ம ஸ்லோவாக வச்சு அதை பொரிய வச்சு எடுக்கிறனால 2 சைடுமே ஒரு நிமிஷம் டைம் எடுக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான எள்ளடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ, டாட்டா, பாய்.